ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இன்னைக்கு பக்கம் 213 ஆரம்பிக்கிறது. ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுக்கு அவர்களாக ஏதோ செய்யக்கூடியவர்கள் என்னும்போது தான் புராணாதிகளில் பல பேர் செய்திருப்பது போல நாமும் நமஸ்காரம் செய்து உபாசிக்க இடமிருக்கிறதே தவிர அவர்களுக்கு மேலே ஒரு பரமாத்மா சிருஷ்டி சிதி சம்மானம் என்று திட்டவட்டமாக அதிகார எல்லை போட்டு கொடுத்து அவர்கள் அதன்படியே ஆபீஸ் பண்ணுகிறார்கள் என்று வைத்து பார்க்கும்போது இடமில்லை. இவர்களுக்கு நமஸ்காரம் என்றால் அது மேலதிகாரியான பரமாத்மாவுக்கு அபச்சாரம் என்றாகி அவன் அதற்காகவும் வேறு வைத்து தீட்டுவதாகத்தான் ஆகும். இந்த 3 பேர் இப்படி 3 ஆபீஸ் பண்ணுவது மட்டுமில்லை, இதற்கான சக்தியை பரமாத்மாவிடமிருந்து பெற்றிருப்பது மட்டுமில்லை, இவர்களுக்குள்ளே உட்கார்ந்திருக்கும் பரமாத்மாவுடன் இவர்கள் அப்படியே ஒன்றிப்போய் அவனாகவே இருந்து கொண்டு சர்வசக்தனான அவனைப் போல எதையும் செய்யக்கூடியவர்கள். கர்மாவை மன்னித்தும் மீறியும் கூட பரமாத்மா பண்ணுவது போல அல்லது கர்மாப்படியே நடப்பதை நாம் அழாமல் மூஞ்சியை சுளிக்காமல் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அவன் தருவது போல இவர்களும் தந்து விடுவார்கள் என்று வைத்துக் கொள்ளும் போதுதான் இவர்களை நமஸ்கரித்து உபாசிப்பதற்கு இடம் இருக்கிறது. எந்த தெய்வத்தையுமே இப்படி முழுமுதற் தெய்வத்தின் ஒரு தோற்றமாக கொண்டு, ஆனாலும் குறிப்பாக இந்த தோற்றத்தில் இது இந்த காரியத்துக்கு அதிகாரம் வகிக்கிறது, ஆனால் நாம் பூர்ணமாக மனசை இவனிடம் கரைத்து வேண்டிக் கொண்டால் அதுவும் மனசு கரைந்து தான் பரமாத்மாவிலே கரைந்து அந்த பரமாத்மாவினாலே நமக்கு நடக்கக்கூடிய எதையும் சாதித்து தந்துவிடும் என்று உபாசனை செய்வதுதான் முறை. முழு முதலாக விளங்கும் மூர்த்திகள். இங்கே விஷ்ணு ருத்ரர் ஆகிய 2 பேருக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்வதுண்டு. விஷ்ணுவும் ருத்ரமூர்த்தியும் வெளிக்காரியம் எப்படி வைத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு ஆய்ச்சியிடம் அடிவாங்கி கொண்டு ஒரு பிட்டு வாணிச்சிக்கு கூலி வேலை செய்து கொண்டு இருக்க போது கூட உள்ளூர பரமாத்மாவோடு ஒன்றுபட்டு சதா காலமும் அந்த சர்வசக்தனாகவும் சக்தி விலாசமெல்லாம் கூட அடிபட்டு போன நிர்குண பிரம்மாவஸ்துவாகவும் தங்களை தெரிந்து கொண்டிருப்பவர்கள். அம்பாள் சாட்சாத் பராசக்தி, அவளும் இப்படித்தான். மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோடு கொஞ்சம் கூட பிரியாத பாவத்தில் கரைந்திருந்து தத்வார அதனடியாக பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஒன்றுபட்டிருப்பவள். வைஷ்ணவர்கள் அவளுடைய ஸ்தானத்தை நன்றாக உயர்த்தி அனுகிரகிக்குமாறு மகாவிஷ்ணுவை தூண்டிவிடும் சக்தியே அவள்தான் என்பார்கள். தாயார் தாயார் என்று நம் மனசை உருக்கும்படியாக இப்படி அபிப்பிராயம் சொல்வார்கள். நம்முடைய ஆச்சாரியாலும் மகாலட்சுமியை சிதிக்கும் போது அவளையே கீர் தேவதை அதாவது சரஸ்வதி என்றும் சசிசேகர வல்லபா அதாவது சந்திரமௌடீஸ்வரனின் சக்தியான அம்பாள் என்றும் சொல்லியிருக்கிறார். பிள்ளையார் முருகன் ஆகியவர்களும் இப்படியே தான் முறையே விக்னஹர்த்தா தேவசேனாதிபதி என்று மட்டும் முடிந்து போகாமல் முழு முதலாக நின்று கொண்டு அனுகிரகிக்கக்கூடியவர்கள். ஆஞ்சநேய மூர்த்தியும் ராமதாசனாக இருந்து கொண்டே சர்வசக்தராக பூஜிக்கப்படும் ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார். பிரம்மாவை இந்த லிஸ்டில் சேர்க்கவில்லை. ஏராளமான சாஸ்திரங்களை அலசி பார்த்து அப்பய தீட்சிதர் அபிப்பிராயம் பண்ணும்போது விஷ்ணுவையும் சிவனையும் அம்பாளையும் ஈஸ்வர கோடி என்று பூர்ண பிரம்மசக்தியாக சொல்லியிருப்பது போல் பிரம்மாவை சொல்லவில்லை. பேரிலே பிரம்மா என்பது பிரம்மம் என்கிற மாதிரி இருந்தாலும் சாரத்திலே அப்படி பூர்ணமாக இல்லை. சித்தே முந்திதானே பார்த்தோம். தனக்கு சிரஞ்சீவித்துவம் வேண்டும் என்று யாராவது வரம் கேட்டால் பிரம்மாவே எனக்கு அப்படி கொடுக்க அதிகாரமில்லை, சக்தி இல்லை என்று சொல்லிவிடுவார் என்று. பிரம்மாவுக்கு மட்டும் ஏன் விலக்கு? ஒன்றை சொல்ல புகுந்தால் இன்னொன்று அகப்படுகிறது. பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமல் இருப்பதற்கு இப்பொழுது இன்னொரு காரணம் கிடைக்கிறது. ஒருத்தருக்கு கோவில் எடுத்து கும்பிட வேண்டும் என்றால் ஒன்று அவர் சகல சக்த பரமாத்மாவாக இருக்க வேண்டும், அல்லது அவர் அதிகாரம் பெற்றிருக்கும் விஷயம் நமக்கு வேண்டியதாக இருக்க வேண்டும். செல்வம் தருவது லக்ஷ்மி, அறிவு தருவது சரஸ்வதி, விக்னத்தை போக்குவது பிள்ளையார், ஆரோக்கியம் தருவது தன்வந்திரி சூரியர் பகவானும் தான், அல்லது நவக்கிரகங்கள் மாதிரி நமது ஜாதக பீடைகளை போக்குவது ஐயனார் மாரியம்மன் மாதிரி துஷ்ட சக்திகளையும் நோய் நொடிகளையும் போக்குவது என்றிப்படி ஒருவர் அதிகாரம் பெற்றுள்ள விஷயம் நாம் வேண்டி பெறக்கூடிய ஒன்றை அருளுவதாக இருக்க வேண்டும். சிருஷ்டி அதிகாரத்தில் இப்படி ஒன்றுமில்லை என்று முன்னையே பார்த்தோம். இல்லாவிட்டால்
ஆலய வழிபாட்டுக்குரிய ஒரு மூர்த்தி ஒரு பெரிய அடியாராகவோ ஆச்சாரியராகவாவது இருக்க வேண்டும். பிரம்மாவானால் இதில் எந்த கணக்கிலும் சேர்வதாக தெரியவில்லை இல்லையோ. அதனால்தான் நவக்கிரகங்கள், ஆழ்வார், நாயன்மார், மாரியம்மன், இருளன், வீரன் ஆகியவர்களுக்கு கூட கோவில் இருந்தும் மும்மூர்த்தியில் ஒருவரும் சதுர்முகங்களால் சதுர்வேதங்களை சதா ஒதிக்கொண்டிருப்பவனுமான ஒரு பெரிய தெய்வத்துக்கு மட்டும் கோவில் இல்லை. பாவமாகத்தான் இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம்.